ஹலோ மக்களே, வெல்கம் டு கண்ணம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான உளுந்து வடை ரெசிபி தான். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து ஊறின பிறகு நீங்கள் கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் அதை நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து எல்லாத்தையும் அரைச்ச பிறகு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குருமிளகு நுணுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வடை இன்னும் கிறிஸ்பியாக வரும். மாவு அரைக்கிறது தாங்க இருக்குது. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு கரெக்டாக வடை வராது. கரெக்டாக அரைச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி அழகாக வடை வந்துடும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப அடுப்பு ஃபுல்லாக வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. வா பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ அது எல்லாத்தையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் வடை போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஒரு மொறுன்னு கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி. டீ வச்சுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.